இலங்கையில் இருக்கக்கூடிய இடம் பற்றி எனக்கு சொல்கிறது ஒன்றும் அதிகமாக இல்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் இந்தியாவில் அப்படி ஒரு உருவாவது தனிப்பட்ட முறையில் நான் விரும்புகிறேன். எனக்கு வந்து ஒரு உடன்பாடான விஷயம் இல்லை. இந்திய அரசில் வந்து எவ்வளவோ குறைபாடுகள், ஜனநாயக குறைபாடுகள் எல்லாம் இருந்தாலுமே அந்த அரசமைப்பில், அந்த கான்ஸ்டியூஷனில், இன்றைக்கும் அங்குள்ள ஜுடிஷியரில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஜனநாயகத்தன்மை. உதாரணமாக வந்து புலிகளை ஆதரித்து பேசியதற்காக பல கைது செய்யப்பட்ட போது அவர்கள் இடையிட்டு விடுதலை செய்திருக்கிறார்கள். கலைஞர் தேர்தலின் போது கருணாநிதியை மிக மிக கடுமையாகவும் கேவலமாகவும் கூட சொல்லலாம். தயாரிக்கப்பட்ட சீடிகளை பொதுமக்களிடம் காட்டுவதற்கு அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் ஜுடிஷியல் வந்து. இதையெல்லாம் மீறி அரசு எத்தனையோ விதமான ஒடுக்குமுறையில் ஈடுபடத்தான் செய்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு கூட அதில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கின்றன, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு கூட ஒரு ஜனநாயக பண்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுவதுடன் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, இந்தியா என்ற ஒரு அமைப்பில் வந்து மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ், ஒரு குடுக்கல் வாங்க, ஒரு இழுபறி, இந்த நிலையை வந்து மக்களுக்கு வந்து சிறு சிறு இடைவெளிகள் அப்போ ஏற்படுத்துது. உதாரணமாக நீங்கள் இப்போ குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிக மோசமான ஒரு தாக்குதல் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வாறு போராட்டத்தை கடந்த ஒரு 7-8 மாதங்கள் வெளிப்படுத்த முடிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதை விரும்பவில்லை. ஆனால் மாநில அரசு இவர்களை பயன்படுத்தி மத்திய அரசிடம் சில விஷயங்களை செய்ய முடிந்தது. இந்த ஒரு 7-8 மாத காலங்களில் அவர் தங்களை எவ்வளோ வலுப்படுத்திக் கொண்டார். ஒரு சிறிய இடைவெளி கிடைத்தது. இந்த இடைவெளி வந்து முடிவு பெற்று கொண்டிருக்கிறது. இதே போல ஒரு எம்ஜிஆரின் கீழோ அல்லது ஒரு ஜெயலலிதாவின் கீழோ அல்லது ஒரு கருணாநிதியின் கீழோ ஒரு தமிழ்நாட்டை நான் நினைத்து கூட பார்க்க முடியும். இவர்களுடைய முழு ஆளுகை கீழே ஒரு நாடு, இவர்களுடைய ஜனநாயக பண்புகளோட, இவர்களுடைய அணுகுமுறையோட நான் நினைத்து பார்க்க முடியும். ஆனால் இவர்கள் ஆளும்போது இன்னொரு அதிகாரம் ஒன்று இருக்கிறது அப்படி என்பது அது ஒரு சிறிய பேலன்ஸை ஏற்படுத்துகிறது. இதே போல மத்தியில் வந்து இந்திரா காந்தியோட மிக மோசமான ஒரு ஆட்சி எமர்ஜென்சி போட்டு நடந்தபோது பல மாநில அரசுகள் அந்த இடைவெளி ஏற்படுத்தினா கருணாநிதி உட்பட. கருணாநிதி தமிழகம் வந்து அந்த காலகட்டத்தில் பல போராளிகளுக்கு வந்து ஒரு அடைக்கலமாக இருக்கும். அப்போ வேறு சில மாநிலங்கள் அந்த ஒரு ஸ்பேஸை வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு பேலன்ஸில் தான் ஒரு மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சியம் இல்லாமல் பல தடுமாற்றங்களோட, பல மோசமான விஷயங்களோட, சில நல்ல விஷயங்களோட இது சென்று கொண்டிருக்கிறது. இந்த பின்னணி தான் எனக்கு முக்கியமாக தோன்றுகிறது. தமிழ் தேசியத்தோட வளர்ச்சி தமிழ்நாட்டில் வருவது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மொழி பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிக அதிகம். அவர்களுக்கு எதிரானதாக நிச்சயமாக இருக்கும். சிறுபான்மை மாற்றினருக்கு எதிராக அது எப்போது திரும்பும் என்று சொல்ல முடியாது. அதனால் பல சமயங்களில் இந்த காலகட்ட தமிழ் தேசியத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் மிக நெருக்கமான ஊடாடல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஜாதியினருக்கு சாதகமாகவும் சிறுபான்மை ஜாதியினருக்கு முரண்பாடானதாகவும் மாறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் நான் அறிந்தவரை அதோட அரசியல் பண்பு என்பது அந்தந்த மாநிலங்களில் உள்ள பெரும்பான்மை ஜாதியினர் தான் முதலமைச்சர்களாக வந்து ஆட்சி செய்வார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் அது நடப்பதே. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஜாதியாக நீங்கள் சொல்லக்கூடிய யாரும் சமீப காலத்தில் ஆட்சிக்கு வரவில்லை என்பது மட்டுமல்ல, இனி ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் பட்டியலும் அவர் யாருமே. இந்த ஒரு முக்கியமான பண்பு தமிழக அரசியல் ஆரோக்கியமான பண்பு நான் நினைக்கிறேன் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த பண்புகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு செயல்பாடாக, இந்த பண்புகளை அழிக்கக்கூடிய செயல்பாடாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தேசியம் எனக்கு 8:25 சரியாக நாங்கள் முடிக்க வேண்டும். இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றது. நண்பர் கோவல் கண்ணன் அவர்கள் ஒரு 5 நிமிடம் இந்த அமர்வு தன்னுடைய பார்வை இந்த விஷயங்களை பற்றி உங்களுடன் ஒரு 5 நிமிடம் பகிர்ந்து கொள்வார். பின்பு இது தொடர்பாக 2 பேர் கருத்து சொல்லி இருக்கின்றார்கள். இந்தியாவில் பிறப்பால் இந்தியன். அங்கே என்னுடைய கல்லூரி வரைக்கும் இந்தியாவில் படித்தேன். என்னுடைய மொழி தமிழ் மொழி. நான் குடிமகன் ஆகியது இப்போது அமெரிக்காவில் இருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் என்னை நண்பராக பரிசீலிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் இன்று பேச்சில் நிறைய தடவை அமெரிக்காவும் இந்தியாவும் மறுபடியும் வந்து கொண்டே இருந்தது. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக கூட இருந்தது. என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் என்ற ஊரில் இருந்தேன்.
இருந்தேன். அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கிறது, பெருமாள் கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த தெற்கு வாசலில் ஒரு மொட்டை கோபுரம் ஒன்று இருக்கிறது. அந்த கோபுரத்தை அந்த ஊரில் இருந்த ஒரு ஜியர் என்றவர் அந்த கோபுரத்தை பெருசாக கட்ட வேண்டும் என்று முனைப்புரிந்திருந்தார். அப்போது எல்லாரும் சொன்னார்கள், அந்த கோபுரத்தை கட்டினால் ஸ்ரீலங்கா முழுகிவிடும் என்று. அது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாக இருந்தது. அதுதான் என்னுடைய ஸ்ரீலங்கா பற்றின முதல் அவேர்னஸ். அதே சமயத்தில் சில வருடங்களுக்குள்ளாகவே திருச்சியில் இந்த எல்டிடி இந்த புலிகள் அவர்களுக்கு ஆதரவாக, ஸ்ரீலங்கா அந்த கொடுமைகளுக்கு ஆதரவாக ஒரு பெரிய கண்காட்சி ஒன்று பண்ணியிருந்தார்கள். அதுக்கான போஸ்டர்கள், ஏற்பட்ட விஷயங்கள் ஊட்டியிருந்தார்கள். ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சிறுவன் பொழுது பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். இதெல்லாம் என்னுடைய கான்ஷியன்ஸ் ஸ்கூல் இப்படியே போய் கொண்டிருந்தது. பிறகு நான் கல்லூரிக்கு சென்ற பொழுது நான் பொறியியல் கல்லூரியில் வெளி மாநிலத்தில் படித்தேன். அந்த கல்லூரியில் பல்வேறு மாநிலத்திலிருந்து மாணவர்கள் வந்திருந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து, ஆந்திராவிலிருந்து. ஒவ்வொரு மாணவர்களும் அவர்கள் குழுவாக, அந்த மாநிலத்தின் மாணவர்கள் ஒரு குழுவாக இருப்பார்கள். அவர்கள் ஒரே பாஷை பேசும் மாணவர்கள் ஒரு குழுவாக இருப்பார்கள். தமிழ் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்திருப்பார்கள். அதே சமயத்தில் ஸ்ரீலங்கா தமிழ் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் வந்து படித்துக் கொண்டிருந்தார்கள். ஸோ என்னுடைய மொழியும் தமிழ் மொழி தான், அவர்கள் பேசுவது தமிழ் மொழி தான். இருந்தாலும் நாங்கள் இருவரும் எங்கள் 2 குழுவும் வேறு மாநிலத்து மாணவர்கள் போலவே பிரிந்திருந்தோம் நாங்கள். அது அந்த சமயத்தில் எனக்கு புரியவில்லை. கல்லூரி விளையாட்டுகளில் பொழுது போய்விட்டது. பிறகு நான் அதை பற்றி வெகு காலம் யோசித்திருக்கிறேன். ஏன் நான் வந்து அவர்களின் ஒரு என்னுடைய மாநிலத்து மாணவனுடன் பழகியது போல நான் ஏன் அவர்களிடம் பழகவில்லை என்று, அவர்களே எங்களிடம் பழகவில்லை என்று ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. 90களில் நான் வேலைக்கு சென்ற பொழுது இந்த ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்து முடிந்துவிட்டன. தமிழ்நாட்டு பத்திரிகைகளில் மிகைப்படுத்தப்பட்ட உணர்வுகள், இந்த கொடுமைகளை பற்றி மிகைப்படுத்தப்பட்ட உணர்வுகளை பார்த்து மறந்து போய்விட்டிருந்தது. இலங்கையில் நடக்கும் விஷயங்கள் வேறேதோ ஒரு இந்த உலகத்தில் கூட வேறோ உலகத்தில் நடப்பது போன்ற ஒரு மரபுத்தன்மை எனக்கு மட்டுமல்ல, பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ் மக்களிடம் அந்த மாதிரியான ஒரு மனநிலையை நான் கவனித்திருந்தேன். 2000களில் நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது, அப்பொழுது மறுபடியும் இலங்கை பிரச்சனை மிகுந்த ஒரு எழுச்சியுடன் தமிழ்நாட்டில் புத்துணர்வு பெற்ற போது திருப்பி மறுபடியும் நான் அதை கவனிக்க ஆரம்பித்தேன். காலச்சுவடுடன் என்னுடைய தொடர்பு உருவானது. அதுடன் கட்டுரைகள், அவர்களுடைய நண்பர்களுடன் பேசுவது, அதன் மூலமாக அந்த பிரச்சனைகளின் வீரியத்தை புரிந்து கொள்ள முயன்றேன். இன்றைக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. நீங்கள் இன்று வெவ்வேறு விதமான குரல்களுடன், வெவ்வேறு விதமான தர்க்கங்களுடன் நீங்கள் பேசுகிறீர்கள். உங்களுடைய பார்வைகள், கேள்விகள், நீங்கள் அறியக்கூடிய விடைகள் எந்த அளவுக்கு இலங்கை மக்களின் துயரத்தை ஆற்றும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதன் கடியில் இருக்கும் உண்மையான கரிசனமும் வேதனையும் எனக்கு புரிகிறது. இதன் மூலமாக உங்களுக்குள் உருவாகக்கூடிய உறவுகள், உங்களுக்குள் உருவாகக்கூடிய புரிதல்கள், அது மிகவும் முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். என்னை அழைத்தமைக்கு நண்பர் ஃபௌசருக்கும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி. இந்த 2 விடயங்களை சொல்ல வேண்டும். இந்த மண்டபத்தினுடைய செலவீனம் இருக்கிறது.